Hi students, welcome back to the 7th part of hydrogen spectrum from atomic and nuclear physics lesson. போட்டி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட ஒரு சில வினாக்களை தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். First question பார்க்கலாமா? Energy levels A, B, C of a certain atom correspond to increasing values of energy, that is EA is lesser than EB is lesser than EC if lambda 1, lambda 2, lambda 3 are the wavelengths of radiation corresponding to the transitions C to B, B to A and C to A respectively. Which of the following relation is correct? இந்த question தமிழ்ல பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆற்றல் நிலைகள் A, B, C அவற்றுடன் தொடர்புடைய ஆற்றல் மதிப்புகள் EA is lesser than EB is lesser than EC. lambda 1, lambda 2 and lambda 3 என்பது C இலிருந்து B, B இலிருந்து A மற்றும் C இலிருந்து A ஆகிய கதிர்வீச்சுகளின் அலைநீளங்கள் எனில் பின்வருவனவற்றில் சரியானது எது? ஆப்ஷன் A lambda 3 is equal to lambda 1 plus lambda 2. Option B lambda 3 is equal to lambda 1 lambda 2 by lambda 1 plus lambda 2. Option C lambda 1 plus lambda 2 plus lambda 3 is equal to 0 and option D lambda 3 square is equal to lambda 1 square plus lambda 2 square. So இந்த क्वेश्चन சால்வ் பண்ணனும்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ங்கறத முதல்ல எடுத்துக்கலாம். क्वेश्चन திருப்பி ஒரு வாட்டி கூட ரீட் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட அணுவின் ஆற்றல் நிலைகள் A, B, C அவற்றுடன் தொடர்புடைய ஆற்றல் மதிப்புகள் EA is lesser than EB is lesser than EC. இப்போ இங்க பாருங்க எனர்ஜி லெவல்ஸ் 3 எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? EA is lesser than EB is lesser than EC. அப்போ Aங்கிறது தான் குறைந்த ஆற்றல் மட்டம். அடுத்தது அதைவிட எனர்ஜி அதிகமானது B ஆற்றல் மட்டம், அடுத்தது C ஆற்றல் மட்டம். So lambda 1, lambda 2, lambda 3 என்பது C இலிருந்து B. C இலிருந்து B க்கு வரக்கூடிய அலைநீளத்தை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? lambda 1 ன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது B இலிருந்து A க்கு வரக்கூடிய அலைநீளத்தை lambda 2 ன்னு எடுத்திருக்கோம். Then C இலிருந்து A க்கு ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அலைநீளத்தை lambda 3 ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதுல இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணனும்னா நமக்கு மெயினா தெரிய வேண்டியது ஒரு எலக்ட்ரான் இப்படி ஒவ்வொரு ஆற்றல் மட்டமா தாவும் போது வரக்கூடிய ஆற்றல் வேறுபாடும் இந்த மாதிரி C to A அப்படி டைரக்டா C ல இருந்து A க்கு ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடும் சமமா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஆற்றல் வேறுபாடுக்கான ஃபார்முலா என்ன? டெல்டா E is equal to h nu. ரைட் தானே? இல்ல டெல்டா Eங்கிறது என்ன? இரண்டு ஆற்றல் மட்டத்திற்கிடையேயான வேறுபாடு. ஓகே, இப்போ 2 எனர்ஜி லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். ஹையர் எனர்ஜி லெவல் மைனஸ் லோயர் எனர்ஜி லெவல் E2 minus E1 is equal to h nu. இதுல நியூங்கிறது என்ன? frequency and hங்கிறது என்ன? Planck's constant இல்லையா? So what is the formula for frequency? Very good, nu is equal to C by lambda. இப்போ இந்த வேல்யூ அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. E2 minus E1 is equal to hc by lambda. இப்போ இந்த கான்செப்ட் தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த क्वेश्चनல யூஸ் பண்ண போறோம். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டேன். எலக்ட்ரான் இப்படி ஒவ்வொரு ஆற்றல் மட்டமா படிப்படியா தாவும் போது கிடைக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸும் ஸ்ட்ரெயிட்டா தாவும் போது வரக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸும் சமமான்னு கேட்டோம் இல்லையா? அதை இப்ப நம்ம பார்க்கலாம். சமமா இல்லையாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான் C ல இருந்து B க்கு ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடு டெல்டா ECB ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ டெல்டா ECB கான ஃபார்முலா என்ன? எப்படி எழுதிப்பீங்க? EC minus EB. அடுத்தது எலக்ட்ரான் B ல இருந்து A க்கு ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடு டெல்டா EBA. So higher energy orbit minus lower energy orbit. அப்ப என்ன இருக்கும்? EB minus EA. ஓகே, இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எலக்ட்ரான் C ல இருந்து A க்கு ஜம்ப் பண்ணுதுல்ல, அதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் வேல்யூ எழுதிக்கலாம்.
delta ECA is equal to இது எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க very good EC minus EA இத ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ல இங்க என்ன ஆகுது எலக்ட்ரான் படிப்படியா ஜம்ப் பண்ணுது ஈக்குவேஷன் 3 ல ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணுது ஓகே இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஆட் பண்ணலாம் so delta ECB plus delta EBA okay ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லுங்க yes EC minus EB okay அடுத்து என்ன போடுவீங்க plus EBA க்கு என்ன போடுவோம் EB minus EA okay இங்க ஒரு plus EB minus EB get cancelled so EC minus EA வருதா இத ஈக்குவேஷன் 3 ஓட கம்பேர் பண்ணுங்க ஈக்குவேஷன் 3 ல என்ன இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல EC minus EA so which is equal to delta ECA okay அப்போ delta ECB plus delta EBA is equal to delta ECA so இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து அடிநிலை ஆற்றல் மட்டத்திற்கு படிப்படியா ஒவ்வொரு ஆற்றல் மட்டமா ஜம்ப் பண்ணி வரும்போது என்ன ஆற்றல் வேறுபாடு கிடைக்கிறதோ அதே ஆற்றல் வேறுபாடு தான் ஒரு எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து அடிநிலை ஆற்றல் மட்டத்திற்கு ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கும் ஓகே இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி எழுதிக்கலாம் டெல்டா ECB plus delta EBA is equal to delta ECA இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த ஈக்குவேஷனில் எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் hc/λ இல்லையா இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா எலக்ட்ரான் சில இருந்து பிக்கு ஜம்ப் பண்ணும்போது வரக்கூடிய அலைநீளத்தோட வந்து எப்படி எடுத்திருக்கோம் λ1 அப்போ hc/λ1 பிளஸ் டெல்டா EBA க்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க hc/b ல இருந்து a க்கு ஜம்ப் பண்ணும்போது அலைநீளம் λ2 so λ2 is equal to c ல இருந்து a க்கு ஜம்ப் பண்ணும்போது λ3 so hc/λ3 இங்க எல்லா டேர்ம்ஸ்லயும் காமனா hc இருக்கா சோ அந்த hc நான் வெளியில எடுத்துறேன் hc வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1/λ1 plus 1/λ2 is equal to hc/λ3 இருக்கு இந்த hc யும் இந்த hc யும் கேன்சல் பண்ணிடலாமா சோ நமக்கு என்ன இருக்கும் 1/λ1 plus 1/λ2 is equal to 1/λ3 now take LCM λ1 λ2 ஓட LCM என்ன இருக்கும் very good λ1 into λ2 okay இப்போ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா so λ2 plus λ1 is equal to 1/λ3 now taking reciprocal இதோட தலைகீழ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த ரைட் சைடுல இருக்கத லெஃப்ட் சைடுல எழுதிக்கிறேன் 1/λ3 ஓட தலைகீழி λ3 is equal to இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கதோட தலைகீழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும் λ1 λ2 divided by λ1 plus λ2 okay so இந்த ஆன்சர் கரெக்ட்டாங்கறத நமக்கு கொடுத்த ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஆப்ஷன் B is the right answer second question பார்க்கலாமா the wavelength of the first line of the Lyman series for hydrogen atom is equal to that of the second line of Balmer series for a hydrogen like ion the atomic number Z of the hydrogen like ion is இந்த क्वेश्चन தமிழ்ல பார்க்கலாம் ஹைட்ரஜன் அணுவுக்கான லைமன் தொடரின் முதல் வரியின் அலைநீளம் ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான பால்மர் தொடரின் இரண்டாவது வரிக்கு சமம் அயனி போன்ற ஹைட்ரஜனின் அணு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் A 4 ஆப்ஷன் B 1 ஆப்ஷன் C 2 and ஆப்ஷன் D 3
இது 2011ல மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணனா என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஹைட்ரஜன் அணுவுக்கான லைமன் தொடரின் முதல் வரியின் அலைநீளம். ஓகே, ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான பால்மர் தொடரின் இரண்டாவது வரிக்கு சமம். இதுதான் இங்க இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, ஸோ இது முதல்ல என்னங்கிறத நம்ம பார்க்கணும். லைமன் தொடரின் முதல் வரியின் அலைநீளம் ஹைட்ரஜன் அணுவுக்கான லைமன் தொடர். அடுத்த லைன்ல பாருங்க, ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான பால்மர் தொடர். ஓகே, அப்ப ரெண்டுலயும் நம்ம வந்து ஹைட்ரஜனை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹைட்ரஜன், செகண்ட் பார்ட்ல ஹைட்ரஜன் போன்ற அயனி. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இதை சால்வ் பண்ணணும் நீங்க. இப்போ லைமன் அண்ட் பால்மர் தொடரை பார்க்குறோம். ஓகே, லைமன் தொடரின் முதல் வரி அப்படிங்கிறது என்ன? முதல் வரிங்கிறது எது? இதுதான் முதல் வரி, இது இரண்டாவது வரி, இது மூன்றாவது வரி. அப்போ 2ல இருந்து 1க்கு ஜம்ப் பண்ணுச்சுன்னா அது முதல் வரி. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பால்மர் தொடரின் இரண்டாவது வரி. பால்மர் தொடரின் இரண்டாவது வரினா என்னது? இது முதல் வரி, இதுதான் என்னது? இரண்டாவது வரி. ஓகே, இரண்டாவது வரிக்கு எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுது? 4ல இருந்து 2க்கு ஜம்ப் பண்ணுது. லைமன் தொடரின் முதல் வரிக்கு எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுது? 2ல இருந்து 1க்கு ஜம்ப் பண்ணுது. இந்த வேல்யூஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பால்மருக்கு 4 to 2, லைமனுக்கு 2 to 1. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரீஸ். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வேவ் லெங்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வெரி குட், 1 by lambda is equal to r into z square into 1 by n1 square minus 1 by n2 square. யூசுவலா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square னு போட்டுருவோம். பட் இங்க z ஸ்கொயரை கண்டிப்பா கன்சிடர் பண்றோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம், செகண்ட் பார்ட்டுக்கு ஹைட்ரஜன் லைக் அயான்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால இந்த அட்டாமிக் நம்பர் கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் அந்த z வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கவும் போறோம். கால்குலேட் பண்ணலாமா? 1 by lambda, இங்க லைமன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லைன்னால நான் இங்க 1 ன்னு போட்டுக்கிறேன், which is equal to r into, for hydrogen atom z is equal to 1, அதனால 1 square into 1 by எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுது? 2ல இருந்து 1க்கு. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம்? n1ங்கிறது 1, n2ங்கிறது 2. கரெக்ட்டா? சோ 1 square minus 1 by 2 square. So 1 by lambda L1 is equal to r into 1 square na r போட்டுக்கலாமா? So 1 by 1 square 1 minus 1 by 2 square ஓட வேல்யூ 4. So 1 by lambda L1 is equal to r into, இதோட LCM எப்படி எடுத்துப்பீங்க? cross multiply பண்ணிக்கலாமா? So 4 minus 1 by 4. 4 minus 1 by 4. போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 4 minus 1 3 தானே? So 3r by 4. இதுல இருந்து lambda வேல்யூ எடுக்கலாம். lambda வேல்யூ எடுக்கணும்னா just reciprocal எடுத்தா போதும். So lambda L1 is equal to 4 by 3r. Okay, and take this as equation 1. அடுத்தது second line of Balmer series for a hydrogen like ion. Okay, இப்போ இதுக்கு calculate பண்ணலாமா wavelength value? So பால்மருக்கு கண்டுபிடிக்கிறதுனால 1 by lambda b, ஆனா யாருக்கு எடுத்துக்கிறோம்? நம்ம செகண்ட் லைனுக்கு எடுத்துக்கிறதுனால நான் இங்க 2 ன்னு போட்டுக்கிறேன், is equal to r into z square. இந்த ஹைட்ரஜன் லைக் அயானுக்கு நமக்கு அட்டாமிக் நம்பர் வேல்யூ, அணு எண் வேல்யூ தெரியாது, அதனால இதை z ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். இங்க எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுது? n1 is equal to 2, n2 is equal to 4. இரண்டாவது கோடுக்கு
நான்காவது ஆற்றல் மட்டத்திலிருந்து இரண்டாவது ஆற்றல் மட்டத்திற்கு ஜம்ப் பண்ணது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 1/2 square minus 1/4 square. So 1/lambda b2 is equal to r z square into 1/4 minus 1/4 square value, yes, 16. 1/lambda Balmer second line is equal to r z square into, இப்போ இதோட 4 and 16 ஓட LCM, very good, 16. okay, so மேல என்ன வரும், 4 minus 1. so 1/lambda b2 is equal to r z square into 4 minus 1, 3/16. okay, இப்போ இதுல இருந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா wavelength of Balmer series அதோட செகண்ட் லைன் கிடைச்சிடும். so 3/16 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வந்திருக்கும், 16/3. இந்த rz ஸ்கொயர் அதோட ரெசிப்ரோக்கல் வரும்போது டினாமினேட்டர்ல எழுதிப்பீங்க rz ஸ்கொயர். ஓகே, இத ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, லைமன் தொடரின் முதல் வரியின் அலைநீளம் ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான பால்மர் தொடரின் இரண்டாவது வரிக்கு சமம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, லாம்டா லைமனுடைய முதல் வரியும் ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான பால்மர் வரியின் இரண்டாவது வரியினுடைய அலைநீளமும் சமம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ல இருந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. ஸோ லைமனுக்கு என்ன இருக்கு, 4/3r. ஸோ 4/3r is equal to பால்மருக்கு என்ன இருக்கு, 16/3r z square. okay, this 3r get cancelled, 3r get cancelled. okay, அடுத்தது so z square அப்படியே நீங்க வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. okay, z square is equal to 16/4. okay, 4 4s are 16. so z square is equal to 4. அப்படினா z ஓட வேல்யூ என்ன, 2. okay, so ஹைட்ரஜன் போன்ற அயனிக்கான மதிப்பு z is equal to 2 கண்டுபிடிச்சிட்டோம். so இந்த ஆப்ஷன் இருக்காங்கறத செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, yes, ஆப்ஷன் C ல 2 இருக்கு. so ஆப்ஷன் C is the right answer. இன்னைக்கு இந்த செஷன்ல என்னெல்லாம் படிச்சோங்கறத ரீகால் பண்ணிக்கலாமா. ஒரு எலக்ட்ரான் ஒவ்வொரு ஆற்றல் மட்டமா படிப்படியா ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸோட வேல்யூவும், எலக்ட்ரான் ஸ்ட்ரெயிட்டா உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து கடைசி ஆற்றல் மட்டத்திற்கு ஜம்ப் பண்ண போது கிடைக்கக்கூடிய ஆற்றல் வேறுபாடும் சமம்ங்கறத இன்னைக்கு கத்துக்கிட்டோம். கரெக்ட் தானே. அடுத்ததா ஒரு தெரியாத அணுவுக்கோ இல்ல அயனிக்கோ எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து அடிநிலை ஆற்றல் மட்டத்திற்கோ இல்ல குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கோ ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அலைநீளத்தை வச்சு அந்த தெரியாத அணுவினுடைய அணு என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வேறு சில क्वेश्चंसோட நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். Thank you children.